ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மக்காச்சோளத்தை வச்சு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. சின்ன பிள்ளைங்கள்ந்து பெரியவங்க வரலும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமான உணவு. மக்காச்சோளத்தை வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமான உணவு எப்படி சமைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி உங்களோட வீடியோ. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படின்னு சமைச்சு பார்த்துடலாம். பச்சை சோளக்கதிர் நம்ம இந்த மாதிரி நல்லா உரித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இதை பூண்டு இதையும் இதிலே சேர்த்திக்கலாம். சீரகம் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஆட்டிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஆட்டி இருக்கிறத பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு, குடமிளகாய், பீன்ஸு, பச்சை மிளகாய் காரத்துக்கு, துருவின கேரட்டு, நறுக்கி வச்சிருக்கிற கோஸு, நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கிரீன் கலர் குடமிளகாய், கொத்தமல்லி தழை. இதை நல்லா நம்ம கையில் பிசைஞ்சிடலாம். ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்களே எல்லாருமே சாப்பிட்லாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்தணுன்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லா வெஜிடபிளும் இதில் சேர்த்திக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிறத சேர்த்திருக்கிறேன். நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு ரெடி பண்ணிட்டோம். தவா நல்லா சூடேறட்டும். தவா நல்லா சூடேறிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக தட்டிக்கோங்க. தட்டும் போது ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கை சூடு அடிக்கும். ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி கரண்டியில் தோசை ஊற்றுற மாதிரியும் ஊற்றிக்கலாம். பட் இது தட்டுறது இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா எண்ணெய் சேர்த்திக்கலாம். பாஸ்ட் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை நான். பாருங்கள், நல்லா ஒரு புறம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம். அப்படி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். திருப்பி சேர்த்திக்கலாம், போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதில் நான் காரம் உப்பு எல்லாம் இருக்கிறதுனால நான் இதுக்கு எதுவும் தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதில்ல. உங்களுக்கு வேணும்னா ஏதாவது சட்னி அந்த மாதிரி சமைச்சிக்கோங்களாம். நல்லா சத்தான உணவு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி மக்காச்சோளம் கிடைக்கும் போது வாங்கி சமைங்க. இப்போ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 20 ரூபாய்க்கு 5 கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ரேட் குறைஞ்சிட்டுக்குது. நான் நேற்று வாங்கிட்டு வந்தேன். அதனால் இன்றைக்கி நான் சமைச்சு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.